Be careful for little things to destroy your life. சிறிய காரியங்கள்னு நமக்கு கனவீனமாக இருக்கக்கூடாது. கவனக்குறைவாக நம்ம இருந்தால் எளிதில் நம்ம பிசாசினுடைய ஈவில் இன்ஃப்ளூயன்ஸ்னால் பிசாசினுடைய தாக்கம். இன்றைக்கி செய்தி தலைப்பாக தான் பிசாசினுடைய தாக்கம்ங்கிறது. அவன் தாக்கத்தை இன்னார்தான் கிடையாது, இயேசு மேலேயே அவன் தாக்கத்தை செலுத்தியிருக்கான். அவங்களுக்கே தெரியும். ஆமென். அதை நம்ம பார்த்திங்கன்னா மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 13ஆம் வசனத்தில் பாருங்கள். 4ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனம். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர்கள் வந்து அவனுக்கு பணிவிடை செய்தார். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். இட்ஸ் அ டைமிங். அப்படி தானா? ஆமென். தென் த டெவில் லெஃப்ட் ஹிம். ஆமென். பிரைஸ் காட். எப்போ இயேசு ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே இல்லையா, பரிசுத்த ஆவியோட விட்னஸிங் ஆஃப்டர் ஃபினிஷ் த டெம்டேஷன் அப்படி கூட சொல்லலாம். சோதனையெல்லாம் முடிச்சுட்டான். 3 விதமான டெம்ட்டை கொண்டு வந்தால் அவங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த 3ஐயும் கர்த்தர் ஜெயிச்சிட்டார். சரி, கர்த்தர் ஜெயிச்சிட்டார் அவ்வளோதான் அப்படின்னு இல்லை. அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். ஆனால் நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் பாருங்கள், அங்கே அதே நீங்கள் 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. 13ஆம் வசனத்தில் பாருங்கள். பிசாசானவன் சோதனையெல்லாம் முடித்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான். எப்படி? சில காலம். சோதனையெல்லாம் முடித்த பின்பு, சோதனை முடிச்சுட்டானே, இனிமேல் என்ன இருக்குது? இனிமேல் அவன்கிட்ட என்ன சோதிக்கிறதுக்கு என்ன இருக்குது? உலகத்தின் அதிபதி என்னிடத்துல வருகிறான், அவனுக்கு என்னிடத்துல ஒன்றும் இல்லை. இயேசு அப்படி சொல்லிட்டு அப்படி இல்லை. இங்கே அவருக்கு என்ன நடக்குது? அவருக்கு என்ன நடக்குது இங்கே? ஆமென். எஸ், சில காலம். கேஜேவியில் நல்லா போட்டிருக்கு. He departed from him for a season, and when the devil had ended all the temptation, சோதனையெல்லாம் முடித்த பின்பு he departed from him for a season. சில காலம். அங்கே அப்படி இல்லை, விலகி போயிட்டான். ஆனால் இங்கே என்ன போட்டிருக்கு? சில காலம். அப்போ இயேசுக்கே அப்படின்னா நமக்கும் அந்த டெம்டேஷன் தொடரும். புரியுதா? அந்த ஈவில் இன்ஃப்ளூயன்ஸ்னால் என்னது? பிசாசுனுடைய தாக்கம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசி. கலேஷியன்ஸ் 5:9. புளிப்புள்ள கொஞ்சம் மாவானது பிசைந்த மாவனைத்தையும் உப்ப பண்ணும். அதுதான் கர்த்தர் சொல்கிறாரு, பி கேர்ஃபுல் ஃபார் லிட்டில் திங்ஸ் டு டெஸ்ட்ராய் யுவர் லைஃப். சின்ன காரியம்னு நீங்கள் அசதியாக இருக்கக்கூடாது வாலிப நாட்களில். ஆமென். பிசாசாங்க இயேசுகிட்ட சொல்கிறான், உம்மை காக்கும்படிக்கு தூதர்களுக்கு கட்டளையிடுவார். யூ ஆர் சன் ஆஃப் மோஸ்ட் ஹை, நீ உன்னதமான தேவனுடைய குமாரன். எல்லாம் சொல்கிறான். உங்களையும் சொல்லுவான். நீ சபைக்கு போகிற, நீங்கள் அனுஷ்டானம் எடுத்துருக்கிற, நீ அபிஷேகம் பெற்றிருக்கிற, உன்னெல்லாம் என்னால் தொட முடியாதுப்பா. நீ என்னை எதிர்க்கிறதுக்கு உனக்கு எல்லாத்துக்கும் ரைட்ஸ் இருக்குது. ஆமென். நீ தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தால் எனக்கு நீ என்னை எழுத்துணுன்னா நான் ஓடி போயிடுவேன். அதெல்லாம் உண்மை தான். ஆனால் அதெல்லாம் எப்போ? சில காலம்தான். இயேசுகுமார் தான் நமக்கும். புரியுதா? தொடர்ந்து பிசாசஸ் த கன்னிங். ஆமென். நமக்கு எப்படி வலையை விரிச்சா நம்ம எப்படி விழுவோம் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சு வச்சுருப்பான். அதுதான் இங்கே வேதம் சொல்லுகிறது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் புளிப்புள்ள கொஞ்சம் மாவானது பிசைந்த மாவனைத்தையும் உப்ப பண்ணும். A little leaven leaveneth the whole lump. பார்த்தீங்களா? ஆமென். எஸ், கொஞ்சம் புளிப்புள்ள மாவு. நீங்கள் இந்த பேக்கரியிலலாம் பார்த்தீங்கன்னா
பிரெட் மேக்கிங். அவங்க என்ன பண்ணுவாங்க, பிரெட் தயார் பண்ணுறவங்க ஒரு நாளைக்கு முன்னாடியே நைட்டு கொஞ்சம் ஈஸ்ட், அது பிடிக்க வைக்கிறது. அது ஈஸ்ட் இவ்வளோ தான் சேர்ப்பாங்க, எவ்வளோ கிலோ மாவுக்கு இவ்வளோ தான் சேர்ப்பாங்க. சேர்த்து ஒரு தண்ணியில் ஊற்றி, புரியுதா, காலையில் அந்த மாவை பிசையும் போது அதை கூட மிக்ஸ் பண்ணி ஒரு 1 hour வச்சுட்டா போதும். 1 hour வச்சுட்டா போதும். அப்படியே அந்த மாவு என்ன செஞ்சிடும், அந்த ஈஸ்ட்டு உள்ளே போய் அந்த மாவை பிசைந்த மாவு முழுவதையும் உப்ப பண்ணும். அப்படி பல்ஜாக இருக்கும், பெருசாக காமிக்கும். சின்ன காரியம்தான், சின்ன ஈஸ்ட். அந்த ஈஸ்ட் விதையெல்லாம் பார்த்தா இவ்வளோதான் இருக்கும், அந்த ஈஸ்ட் விதை. ஆமென். அப்போ வேதம் சொல்லுகிறது போல் புளிப்புள்ள கொஞ்சம் மாவு, புளிப்புங்கிறது எதை குறிக்குது, பாவத்தை குறிக்குது, சின். ஆமென். புளிப்புங்கிறது பாவத்தை குறிக்கிறது. 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் முழுவதையும் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் 2ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமாப்படைந்திருக்கிறீர்கள். அப்போ எப்படிப்பட்ட காரியம் செய்தவனை 1ஆம் வசனம் வாசிங்க. உங்களுக்குள்ளே விபசாரம் உண்டென்று. உங்களுக்குள்ளே விபச்சாரம். நிறைய பேர் இருந்தாங்க, ஆள் பெரிய ஆளுங்க இருக்காங்க, வயசானவங்க இருக்காங்க, சின்ன பிள்ளைங்கள இருக்காங்க. அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இது அந்த வயசு கூட ஒன்று ஆகும். முதல்ல வர்றது என்னது, கண்களின் இச்சை. அதுதான் பிசைந்த மாவு. உங்கள் வாலிப வயதில் உங்களுக்கு முதலாவது வர்றது என்னது, த லஸ்ட், ஸ்பிரிட் ஆஃப் லஸ்ட். அவனுக்கு தெரியும். ஆமென். ஜீவனத்தின் பெருமையெல்லாம் உங்களுக்குள்ளே முதல்ல கொண்டு வர மாட்டான். முதல்ல கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை. அடுத்தது அது மாம்சத்துக்குள்ளே ஊடுருவும். நான் சொன்னது போல் கொஞ்சம் கொஞ்சம் புளிப்புள்ள பிசைந்த முழுவதையும் உப்ப பண்ணும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, அது கொஞ்சம் ஆரம்பத்திலேயே அது 2ஆம் வசனத்தில் சொன்னது போல் வாசிங்க. இப்படிப்பட்ட காரியம் செய்தவனே நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும். பார்த்தீங்களா, அங்கே ESVயில் நல்லா போட்டிருக்கு. ஆமென். ஆம்பிளிஃபையர் வெர்ஷனில் அண்ட் யூ ஆர் ப்ரவுட் அண்ட் அரகன்ட். பார்த்தீங்களா, ஸ்தோத்திரம். எஸ், நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னா யூ ஆர் ப்ரவுட் அண்ட் அரகன்ட். நீங்கள் ரொம்ப ஸ்டிஃப்டாக இருக்கீங்க, ரொம்ப கடினமாக இருக்கிறீங்க. அந்த காரியத்தில் நீக்கிடணும், அதை எடுத்து போட்டுறணும். அது அப்படியே முழு லைஃப்பையும் ஸ்பாயில் பண்ணிடும். முழு காரியத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யும், ஸ்பாயில் பண்ணும். ஆமென். எஸ், ஆமென். பஃப்ட் அப் ஒர்க் ஆஃப் ஈஸ்ட் அப்படின்னு போட்டிருக்கு. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், 11-12 வசனத்தை வாசிங்க. கலாத்தியர் 5:11-12 வசனம். சகோதரரே, இதுவரைக்கும் நான் விருத்த சேதனத்தை பிரசங்கிக்கிறவனாயிருந்தால் இதுவரைக்கும் எண்ணத்திற்கு துன்பப்படுகிறேன். அப்படியானால் சிலுவையை பற்றி வரும் இடரல் ஒழிந்திருக்குமே. உங்களை கலக்குகிறவர்கள் தரிப்புண்டு போனால் நலமாயிருக்கும். குழப்பத்தை உண்டு பண்ணி இல்லையா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் தப்பு இல்லை. ஆமென். துருபதேசங்களை இந்த வாலிப வயதில் உங்களுக்குள்ளே சொல்லி உங்களை கலக்குகிறவர்கள், உங்களை பாவத்துக்கு உட்படுத்துகிறவர்கள், கட் ஆஃப். அவங்க ஸ்தோத்திரம் தரிப்புண்டு போனால் நலமாக இருக்குமே. would they were even cut off which trouble you. உங்களை ட்ரபுள் பண்ணுற ஈஸ்ட், ட்ரபுள் பண்ணுற கொஞ்சம் புளிப்பு உள்ள மாவு. அது என்ன புளிப்புள்ள மாவுங்கிறது நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும். புளிப்புள்ள மாவுன்னா என்ன சொன்னேன், சின், பாவத்தில் சின்ன பாவம் பெரிய பாவம்லாம் கிடையாது. அந்தளவுக்குலாம் பெரிய பாவம்லாம் செய்யலை சில பேர் சொல்லுவாங்க. நோ, அதில் அது கிடையாது. ஆமென். ஆகவே அது என்னங்கிறது தேவ பிள்ளைகள் நீங்கள் தெரிஞ்சு அதை விலைக்கு போடணும். தாவீது பெரிய பாவத்தில் விழுந்தான் இல்லையா. தாவீது பெரிய பாவத்தில் விழுறதுக்கு ஒரு சின்ன காரியம்தான் காரணம் தெரியுமா. 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 1-4 வசனங்கள் வரை வேகமாக வாசி. 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 1-4 வசனம்.
மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்துக்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவன் கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். தாவீது ஒரு யுத்த புருஷன். நீங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் வாரியர். நீங்கள் புரியுதா? ஆவிக்குரிய யுத்தத்தை செய்கிறவங்க. நம்முடைய யுத்தம் எபேசியர் 6 இருக்குது. எபேசியர் 6 அதிகாரத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா நம்ம தான் அந்த யுத்த புருஷர்கள். புரியுதா? தீங்கு நாளில் அவர்களை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு நமக்கு சில யுத்தத்துக்கான சில வெப்பன்ஸ் எல்லாம் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். புரியுதா? ஏன்னா நமக்கு மாம்சத்தோடு இரத்தத்தோடு அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. எஸ், நம்ம சாதாரணமாக நம்ம ஒரு கத்தி எடுத்துகிட்டு ஒரு துப்பாக்கி எடுத்துகிட்டு யுத்தத்துக்கு வர்றான், அவன் கூட யுத்தம் பண்ணுறான். அது அல்ல. கண்ணுக்கு தெரியாத ஆவி மண்டலங்கள், கண்ணுக்கு தெரியாத பிசாசு, கண்ணுக்கு தெரியாத காரியங்கள். புரியுதா உங்களுக்கு? ஆமென். அவைகளோடு தான் நமக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. நம்ம அவ்வளோ அதை நம்ம அவ்வளோ பாருங்கள். தாவீது ஒரு யுத்த புருஷன், யுத்த வீரன். அவன் நின்று முன்னே இருந்து யுத்தத்தை நடத்தணும். ஆனால் அவன் என்ன செய்கிறான்? அவன் எருசலேமிலேயே இருந்து விட்டான். நீங்களும் பாருங்கள், கர்த்தருடைய சபையின் காரியம், அது டேரி மீட்டிங்காக இருக்கட்டும், ஃபாஸ்டிங் ப்ரேயராக இருக்கட்டும், அனாயிண்டிங் சர்வீஸாக இருக்கட்டும், சண்டே சர்வீஸாக இருக்கட்டும், யூத் மீட்டிங்காக இருக்கட்டும், இல்லையா, இன்னும் என்னது சிஸ்டர்ஸ் ஃபாஸ்டிங் ப்ரேயராக இருக்கட்டும், இப்படி நிறைய காரியங்கள் சபையில் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இவை எல்லாவற்றையும் நம்மளால் ஸ்தோத்திரம் பண்ண முடியாதா? முடியும், செய்ய முடியும். ஆனால் நமக்குள்ள ஒரு லிட்டில் லீவன், அந்த சின்ன புளிப்புள்ள கொஞ்சம் மாவு, கொஞ்சம் மாவான அந்த சின்ன பிட்டர்னஸ், அந்த சின்ன சின், அந்த சின்ன லஸ்ட், அந்த சின்ன காரியம், அந்த லேசினஸ், சில லேசினஸ். இது தாவீதுக்கு முதல்ல எப்படி வந்தது? இந்த ஸ்பிரிட், லேசினஸ் ஸ்பிரிட். செபிக்காமல் இருக்கிறது, வேதம் வாசிக்காமல் இருக்கிறது. நம்ம சைடில் பார்த்தா அவன் பாருங்கள், அந்த நேரத்தை யுத்த காலத்துக்கு போகணும், சண்டை போட போகணும். ராஜா, அவனுக்குள்ளே இருக்கிறது ராஜாபிஷேகம், யுத்த அபிஷேகம், ஒரு ராஜாக்குரிய அபிஷேகம். ஆமென். ஆனால் அடுத்த வசனம் பாருங்கள், வாசிங்க சீக்கிரம். ஒரு தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை உப்பரிகையின் மேல் உலாத்தி கொண்டிருக்கும் போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரியை உப்பரிகையின் மேலிருந்து கண்டான். ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரியை உப்பரிகை மேலே கண்டான். ஆமென். And from there he saw a woman bathing, and she was very beautiful in appearance. Beautiful appearance. உங்களுக்கு இந்த பியூட்டிஃபுல் அப்பியரன்ஸ் இன்னைக்கு எங்கே தெரியுமா இருக்குது? மொபைல். அங்கே தான் பியூட்டிஃபுல் அப்பியரன்ஸ். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது என்ன வேணாலும் பார்க்கலாம், என்ன வேணாலும் பார்க்கலாம், இல்லையா? ஆமாம். எதை நீங்கள் பார்க்க விரும்புகிறீங்கிறதையும் டைப் பண்ணாலே வந்துடும்ன்றாங்க. எதை நீங்கள் பார்க்க விரும்பணும், புதுசாக நான் பார்க்கணும், பார்த்து சலிச்சு போச்சு, புதுசாக நாம் பார்க்கணும். ஆமென். நல்லா கவனிங்க. தட் இஸ் ஈஸ்ட், ஈவில். ஆமென். ஈவில் இன்ஃப்ளூயன்ஸ் உங்களுக்குள்ளே அந்த உங்கள் ரத்தத்தில் வந்துடுச்சு, கலந்துடுச்சு. ஈவில் இன்ஃப்ளூயன்ஸ், பிசாசின் தாக்கம். அந்த தாக்கம் உங்களுக்குள்ளே வந்துடுச்சுனாலே நீங்கள் அலர்ட் ஆயிடணும். பாருங்க எப்படி அழகாக பாருங்கள், அது உள்ளே பூந்துச்சு. இதில் என்ன இருக்குது? ராஜா உப்பரிகளை வளர்த்துறாரு. அவருக்கு அதுக்கு கூட அதிகாரம் இல்லையா? அதுக்கு அதிகாரம் இருக்குது. ஆனால் யுத்தத்துக்கு போகிறதுக்கு அதை விட அதிகாரம் இருக்குது. அங்கே போயிருந்தா புரியுதா? சில காரியத்தில் நீங்கள் ஏன் விழுந்தீங்கன்னு பாருங்கள். அந்த நேரம் எப்படிப்பட்ட நேரமாக கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தாருன்னு பாருங்கள். அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செஞ்சுருந்தா, என்ன செய்யாமல் இருந்திருக்கலான்னு பாருங்கள். வேதம் வாசித்திருந்தா, இல்லை வீட்டில் உட்காந்துருந்து கொஞ்சம் பைபிளை தியானிச்சிருந்தா, இல்லை தேவனோட தனிமையில் ஈடுபட்டிருந்தா அந்த நேரங்கள் வந்திருக்குமா? அந்த ஈவில் அந்த சிச்சுவேஷனை கொண்டு வந்திருக்குமா? இங்கே பாருங்கள், அந்த சிச்சுவேஷன் தாவீதுக்குன்னே கொண்டு வருது. ஆமென். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரவதியாக இருக்கிறாள். வாசிங்க.
ஆள் அனுப்பினான். அவள் எலியாமின் குமாரத்தியும் ஏத்தியனான உரியாவின் மனைவியும் ஆகிய பத்சேபாள் என்றார்கள். 4. அப்பொழுது தாவீது ஆள் அனுப்பி அவளை அழைத்து வர சொன்னான். அவள் அவனிடத்தில் வந்தபோது அவளோட சயனித்தான். அப்படி தான் போட்டிருக்கு டைரக்டாக பாருங்க. அவளோட பாவத்தில் ஈடுபட்டான். ஆமென். எஸ், பாவத்தில் ஈடுபட்டான். He lay with her. Amen. Praise God. பிற்பாடு அவள் தன் தீட்டு நீங்கும்படி சுத்திகரித்து கொண்டு தன் வீட்டுக்கு போனான். ஆனால் தாவீது பார்த்தீங்களா, அந்த பாவக்கரையோடு கூடவே அவன் இருந்தான். ஆமென். தாவீது கர்த்தரே ஒரு நாளில் பத்சேபாள் இடத்தில் அவன் செய்த தவறே இல்லாமல் வேறு தவறு அவன்கிட்ட நான் பார்க்கலன்னு சொல்கிற அளவுக்கு இந்த பாவம், அந்த பாவத்தின் நிமித்தம் கர்த்தர் அவனை மன்னிச்சிட்டார். அவன் மன்னிப்பு கேட்டான், மன்னிச்சிட்டார். ஆனால் அந்த பாவத்தின் நிமித்தம் அவன் செய்த அந்த தாக்கம் அவன் வீட்டை விட்டு போகவே இல்லை. அந்த தாக்கம் இருக்குல்ல, அது பொல்லாதது. இன்றைக்கி நம்ம சில நேரத்தில் பாவத்துக்கு ஐயா ஆண்டவரே நான் தெரியாமல் செஞ்சுட்டேன், அந்த பாவத்தை செஞ்சுட்டேன், மன்னிச்சிரு. நான் என்ன சொல்கிறேன், அறியாமை உள்ள காலம் அது வேறு. உங்களுக்கு இந்த வார்த்தை தெரியலை, கொஞ்சம் புளிப்புள்ளமா பிசைந்தமா முழுவதும் உப்பு பண்ணும். என்னுடைய அர்த்தம் உங்களுக்கு இன்றைக்கி தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச பிறகு நீங்கள் பாவம் செய்கிறீங்க பார்த்தீங்களா, அது பெரிய பாவம். தெரியாமல் நீங்கள் செய்கிறீங்க, அது வேறு. அறியாமல் காலத்தில் ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் செஞ்சது வேறு. அதுக்காக நான் ஞானஸ்நானம் எடுக்கலையே, அதான் நான் செய்யலாமா அல்ல. இன்றைக்கி இந்த வார்த்தையை உங்கள் காது கேட்டுடுச்சு. ஆமென். இந்த வார்த்தையை உங்கள் காது கேட்டுடுச்சு, உங்களுக்கு எச்சரிப்பு வந்தாச்சு. தாவீதுக்கு மட்டும் அந்த எச்சரிப்பு முதல்ல வந்திருந்ததுன்னா அவன் செஞ்சுருப்பானா? ஆனால் தேவன் அவனை எச்சரிக்கலைன்னு சொல்ல முடியாது. தேவன் நமக்கு ஒரு சுயாதீனத்தை கொடுத்துருக்கிறார், இண்டிபெண்ட். உங்களுக்கு எல்லாமே கர்த்தர் அது கொடுத்துருக்கிறார். நீங்கள் தான் அதிலிருந்து நன்மை எது தீமை எதுன்னு பகுத்தறிஞ்சு எடுக்கணும். நீங்கள் தான் அதை எடுக்கணும். கர்த்தர் சொல்லிட்டார், கொஞ்சம் புளிப்புள்ளமா பிசைந்தமா முழுவதையும் உப்பு பண்ணு. சின்ன ஒரு பாவம், சின்ன ஒரு காரியம் உங்களை பெரிய பாவத்தில் கொண்டு விட்டுரும். பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஆடம் அண்ட் ஈவ், தேவன் புசிக்கக்கூடாதுன்னு தான் சொன்னார், பார்க்கக்கூடாதுன்னு சொல்லலையே. நம்ம இப்போ நினைக்கலாம், என் பார்க்குறதுக்கு எனக்கு என்ன உரிமை இருக்குது, பார்க்குறதுக்கு எனக்கு ஏன் உரிமை இல்லை? நீங்கள் அந்த பார்க்கும்போதே அங்கே பிசாசு என்ன செஞ்சுருவான், கண்களின் நிச்சயிலையும் உங்களுக்குள்ளே இந்த மாம்சத்தின் நிச்சயையும் ஜீவனத்தின் பெரிய நான் பார்த்தா என்ன இருக்குது, எந்த வயசில் நான் பார்க்காம எந்த வயசில் பார்க்க போகிறேன், இந்த வயசில் அனுபவிக்காமல் எந்த வயசில் அனுபவிக்க போகிறேன், சுடுகாட்டுக்கு போகிற வயசுலேயே அனுபவிக்க போகிறேன், கிழவனான வயசுலேயே அனுபவிக்க போகிறேன். இது பிசாஸ். இந்த வயதில் தான் கர்த்தர் உங்களை தெரிந்திருக்கிறார். இந்த வயதில் தான் கர்த்தர் உங்களை முன்குறிச்சிருக்கிறார். புரியுதா? உங்கள் தாய் தகப்பனுக்கு கூட கிடைக்காத கிருபை உங்களுக்கு இந்த வயதில் கிடைச்சிருக்கு. அவங்ககிட்ட போய் கேட்டு பாருங்கள், என்னுடைய 17, 18, 19 வயசுலலாம் நீங்கள் எப்படி இருந்தீங்க கேட்டு பாருங்கள். நீங்கள் இயேசு அறிஞ்சிட்டிங்களா, ரட்சிக்கப்பட்டுட்டீங்களா கேட்டு பாருங்கள். ஏதோ 1, 2 தாய் தகப்பன்மார் தான் சொல்லுவாங்க ரட்சிக்கப்பட்டிருக்கான்னு. நிறைய பேர் சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போலாம் என் பசங்கள்லாம் என்னை கேட்டால் நான் சொல்ல முடியாது. புரியுதா? பாவத்துக்குள்ளே நுழைந்த நாட்கள் அது. பாவத்தினுடைய பாதிக்குள்ளே போன நாட்கள் சொல்கிறேன் உங்களுக்கு புரியும்படியா. புரியுதா? ஆமென். அன்றைக்கி நான் ஒன்றும் எல்லாத்தையும் தெரிந்தவனாக நான் மாறவில்லை. ஸ்தோத்திரம். உச்சகட்டம், பாவத்தினுடைய உச்சகட்டத்துக்கு போய் கொண்டிருந்த நாட்கள். ஆனால் இன்றைக்கு அதே வயதில் நீங்கள் இன்றைக்கி அதிலிருந்து விலக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறீங்கன்னா, ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணணும். ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். புரியுதா? ஸோ ரன் அவே ஃப்ரம் லஸ்ட்ஃபுல் டிசையர்ஸ். தாவீது அதை விட்டு ஓடி இருக்கணும். தாவீது அந்த இடத்த விட்டு என்ன செய்திருக்கணும்? ஓடி இருக்கணும். யோசேப்பு என்ன செய்தான்? வஸ்திரத்தை கூட விட்டுட்டு ஓடிட்டான். எகிப்தில் அந்த போத்திபார் மனைவி அவனை பாவத்துக்கு உட்படுத்தும் போது அவன் மட்டும் அன்றைக்கி ஒரு அடிமை. அவனுக்கு ப்ரமோஷன் கிடச்சிருக்கும், யாருக்கும் தெரியாமல் ஓவர் நைட்டில் டாப்பில் வந்திருப்பான். ஆனால் தேவனுக்கும் என்னை இந்த ஸ்தானத்தில் வைத்த ராஜாவுக்கும்
நான் எப்படி தீங்கு செய்வேன்? ஆமென். முதலாவது தேவன். இந்த பாவத்துக்கு நான் எப்படி உடன்படுவேன்? ஹல்லேலூயா. ஸோ நம்பர் 1, run away from lustful desires. lustful desire, இச்சகமான பாவ காரியங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? விலகி ஓட வேண்டும். ரெண்டாவதாக, ஆமென், run away from spirit of deception. இதுவும் பிசாசுனுடைய வஞ்சனை, ஏமாற்ற நிலைமை. நீங்கள் ஏற்றுக்கொண்ட சத்தியம், நீங்கள் அறிந்து கொண்ட வார்த்தை, நீங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு, இவைகளுக்கு விரோதமாகத்தான் த ஈவில் இன்ஃப்ளூயன்ஸ், பிசாசின் தாக்கம். இங்கேயும் இன்னொரு பதம் வருகிறது, டிசப்ஷன். டிசப்ஷன் மீன்ஸ் என்னது? ஏமாற்றப்படும் நிலை, வஞ்சகமான காரியம். வாசிங்க நியாயாதிபதிகள் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 21 வசனங்கள் வரை வாசி. நியாயாதிபதிகள் 16, 19லிருந்து 21. அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமையின் 7 ஜடைகளையும் சிறப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று. பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. எஸ், சிம்சோன் இந்த பாவத்துக்கு விலகி ஓடி இருக்கணும். ஏன்னா சிம்சோன் தாயின் வயிற்றிலே பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்ட ஒரு மனிதன். அவனுடைய பிரதிஷ்டை எங்கே இருக்கிறது? அவனுடைய சிரசில் இருக்கிறது. ஆமென். இன்னைக்கு நம்முடைய பிரதிஷ்டை எங்கே இருக்கிறது? நமக்கு தேவன் தந்த மைண்ட் ஆஃப் ஸ்பிரிட், ஸ்பிரிட் ஆஃப் மைண்ட், த ஸ்பிரிட் மைண்ட், ஆவியின் சிந்தை, ஜீவனும் சமாதானம் அவனுடைய சிரசில் இருக்கிறது. அவன் சிரசில் இருக்கிற 7 ஜடை, அந்த 7 பிரதிஷ்டையை குறிக்கிறது. 7 விதமான பிரதிஷ்டை, 7 விதமான பிரதிஷ்டை. புரியுதா? 7 விதமான பிரதிஷ்டை. ஏசியா 11:2 பார்க்குறீங்களா அந்த பிரதிஷ்டை என்னன்னு? வாசிங்க. ஏசியா 11:2. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். திஸ் இஸ் கால்ட் த என்னதுதான் என்னது இதுக்கு பேரு? பிரதிஷ்டை. பிரதிஷ்டைக்கு என்னது? நோ, டெடிகேஷன். இன்னொரு அர்த்தம். ஓகே, சரி. அந்த ஸ்பிரிட் ஆஃப் லார்ட் வில் ரெஸ்ட் ஆன் ஹிம். புரியுதா? என்னைக்கு நீங்கள் சபைக்கு வந்தீங்களோ, வார்த்தையை கேட்குறீங்களோ, வார்த்தையானவர் உங்கள் மேலே அமருகிறார். த பிரசன்ஸ் ஆஃப் காட் செட் அப்பான் யூ. த பவர் ஆஃப் காட் உங்கள் மேலே அமருகிறார். தட்ஸ் த அனாயிண்டிங் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்தாவின் அபிஷேகம். அதனால தான் சபையில் உங்களை இந்த மாதிரி யூத் மீட்டிங்கில் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெருங்கன்னு சொல்கிறது. அதுதான் நீங்கள் தாகமாக கேட்கணும். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேலே ஆறுகளையும் ஓடச் செய்வேன்னு சொல்கிறார். பாருங்கள், தங்கணும். ஒரு பிரதிஷ்டை ஜீவியம்ங்கிறது தேவன் உங்களோடு கூட தங்கி இருக்கும்போது தான் அந்த பிரதிஷ்டை ஆப்ரேட் ஆகும், அந்த பிரதிஷ்டை ஆக்டிவேட் ஆகும். ஆமென். ஸ்தோத்திரம். பாருங்கள் என்ன இருக்குது? அந்த ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட் வில் ரெஸ்ட் ஆன் ஹிம், த ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம். ஒரு பிரதிஷ்டை என்னது? விஸ்டம், ஞானம். சிம்சோனுடைய தலைமையில் இருக்கிற 7 ஜடைகளில் ஒரு ஜடை என்னது? ஞானம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும். ஒரு காரியம் இருந்தால் போதும். பிரதிஷ்டையினுடைய ஆரம்பமே அதான், ஞானம். ஞானமாக நடப்பீங்க, ஞானமாக செய்வீங்க. ஐயோ இது வேண்டாம், ஐயோ இது சின்ன காரியமாக தான் வரும், நாளைக்கு என்னை பெரிய நிலைமையில் தள்ளிடும், நித்திய காலமாக தேவ சமூகத்திலிருந்து தூர தள்ளிவிடும், சிறு வயதிலே நான் மிகவும் பரிதபிக்கப்பட்டவனாய் மாறி போய் விடுவேன். வேண்டாம். விஸ்டம் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் த ஸ்பிரிட் ஆஃப் கவுன்சில் அண்ட் மைட் அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் நாலேஜ் அண்ட் understanding and spirit of counsel and strength and spirit of knowledge and the reverential and obedient. அப்படிதானா? fear of the Lord.
அப்படி தானே போட்டிருக்குது. எஸ், ஃபியர் ஆஃப் த, பயப்படுகிற பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவன்கிட்ட இருந்தது. பயப்படுற பயம் இருந்தது. அதனால தான் பிரதிஷ்டை காத்து கொண்டே வந்தான். ஆனால் ஒரு நாளில் பாருங்கள், அந்த பிசாசு அவனை என்ன செஞ்சிடுச்சு. நீங்கள் அதை வாசித்த இடத்துலேருந்து வாசிங்க. நியாயாதிபதிகள் 16:19 என்ன பண்ணிடுச்சு பார்த்தீங்களா? அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி, ஆமென், ஒருவனை அழைத்து அவன் தலைமையின் 7 ஜடைகளையும் சிறப்பித்து அவன் சிறுமைப்படுத்த தொடங்கினாள். அந்த பிரதிஷ்டை, அந்த கான்சக்ரேஷன். எஸ், கான்சக்ரேட். கான்சக்ரேட் மீன்ஸ் என்னது? கான்சக்ரேஷன். கான்சக்ரேஷன்னா பிரதிஷ்டை. எஸ், கான்சக்ரேஷன். அந்த கான்சக்ரேஷன் அவனை விட்டு என்ன செய்யுது? அந்த பிரதிஷ்டை அவனை விட்டு என்ன செய்யுது? போய். இதுதான் உண்மை. தேவன் அந்த நேரத்தில் தடை செஞ்சுருக்கலாமே. தாவீதை ஏன் தடை செய்யலை? தாவீதை ஏன் தடை செய்யலை? தாவீதை ஏன் தடை செய்யலை? ஆதாம் ஏவாளை ஏன் தடை செய்யலை? ஆதாம் ஏவாளை ஏன் தடை செய்யலை? சொல்லுங்க, ஏன் ஆதாம் ஏவாளை தடை செய்யலை? தேவன் உங்ககிட்ட ஒரு பிரதிஷ்டையை கொடுத்தா, உங்ககிட்ட ஒரு ரட்சிப்பின் பிரதிஷ்டை, ஒரு பரிசுத்த பிரதிஷ்டையை கொடுத்தா, உங்கள் மேலே தேவன் நம்பிக்கையாக இருப்பார். புரியுதா? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேரில் நான் பிரியமாக இருக்கிறேன். இஸ் மை பிலவுட். அதே மாதிரி தான் நீங்களும். நீங்கள் ஆண்டவருக்கு பிலவுட், நீங்கள் பிரியமானவங்க. வேதம் சொல்லுகிறதில்ல, யோவான் 1:12, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறார். இப்போ நீங்கள் உங்கள் பிள்ளைகளாக இருக்கீங்க, உங்கள் அப்பா அம்மாவுக்கு பிள்ளைகளாக இருக்கீங்க. உங்களை பார்க்குறது நீங்கள் வெளியில் போகும்போதெல்லாம் உங்ககிட்ட ஒரு சின்ன ஒரு மைக்ரோ கேமராவை உங்களுக்கு தெரியாமல் வச்சு விட்றாங்களோ. ஏதாவது தப்பு செஞ்சால் பார்க்கணும், ஏதாவது தப்பு செய்தால் அப்படியா? என்ன? உங்கள் மேலே உள்ள நம்பிக்கை. என் மக செய்ய மாட்டான். ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் இப்படி செஞ்சிட்டான், சொல்லியிருக்கிறேன், செபிச்சிருக்கிறேன், இனி அப்படி செய்ய மாட்டான், இனி அப்படி போக மாட்டான், இனி அப்படி. அப்போ இந்த பூமிக்குரிய தாய் தகப்பன்மார்களே நம்ம மேலே அவ்வளவு விசுவாசம் நம்பிக்கை வைக்கும்போது யோசித்து பாருங்கள். இவன் வயசில் நான் இப்படி இல்லை, ஆனால் என் வயசில், இந்த வயசில் என் பிள்ளை நான் செய்யாததெல்லாம் என் பிள்ளை செய்யுது. நான் செய்யாத டெடிக்கேஷன் எனக்குள்ள இந்த வயசில் இல்லாத டெடிக்கேட்லாம் என் பிள்ளைக்குள்ளே இருக்குது. என் பிள்ளை இந்த வாலிப வயசில் தன்னை காத்துக்குது. என் பிள்ளை இந்த வாலிப வயசில் சண்டே ஸ்கூலுக்கு போகுது. என் பிள்ளை வாலிப வயசில் யூத் மீட்டிங் போகுது. ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரத்தை அதுபோல் அந்த யூத் மீட்டிங்கில் மற்ற நாட்களை அப்படி அபாத்திரமாக இது பண்ணாமல் சண்டே சர்வீஸுக்கு சரியாக போகுது. இப்படிலாம் உங்கள் மேலே நம்புகிறாங்கல்ல, நம்பிக்கை வச்சு தானே உங்கள் மேலே அவங்க நம்பிக்கை வச்சு நீங்கள் செய்கிற எல்லா காரியத்தையுமே அவங்க அப்படியே தட்டி கொடுத்து கொண்டு அதே போல் தான் தேவன். நீங்கள் அந்த பிரதிஷ்டையை உடைக்கிறதும் உடைக்காததும் உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் விலகி ஓடுனா தப்பிச்சிங்க. சிம்சன் விலகி ஓடலை. ஸோ அவன்கிட்டருந்து என்ன செய்தது? அந்த 7 பிரதிஷ்டையும் நான் சொன்னது 7 ஸ்பிரிட்ஸ், 7 ஐஸ், கர்த்தருடைய கண்கள். ஏன்னா தேவன் பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணை நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆமென். அவரால் நம்முடைய பாவங்களை பார்க்க முடியாது, அவரால் நம்முடைய காரியங்களை பார்க்க முடியாது. ஏன்னா அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். வெளிச்சத்துக்குள்ளே இருக்கும்போது இருளில் இருக்கிறது தெரியுமா? உங்களை சுற்றி ஃபுல்லாக பிரைட்னஸ் இருக்குது. ஃபுல்லாக உங்களை சுற்றி பிரைட்னஸ் நல்லா கவராக இருக்குது. உங்களுக்கு என்ன தான் தெரியும்? வெளிச்சம்தான் தெரியும். பக்கத்தில் நடக்கிற இருள் கூட தெரியாது. தேவன் அப்படிப்பட்டவர். ஹல்லேலூயா, பிரைஸ் காட், ஆமென். பாருங்க, வாசிங்க, அடுத்த வசனம் போடுப்பா. அப்பொழுது அவள் சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள். பார்த்தீங்களா? பெலிஸ்தர் உண்மையிலே வந்து விட்டார். அதுக்கு முன்னாடி தான் அவன் என்ன சொல்லுவா தெரியுமா? பெலிஸ்தர் பட்டண வாசலில் வந்துட்டாங்க, பெலிஸ்தர் அரை வீட்டுக்கு வெளியில் வந்துட்டாங்க, பெலிஸ்தர் அரை வீட்டுக்குள் வந்துட்டாங்க. ஒன்றும் செய்ய முடியல. இப்போ பார்த்தீங்களா? பெலிஸ்தர் உண்மையில் வந்து விட்டார். ஏன்னா ஸ்பிரிட் மைண்ட்,
உன் தலையில் என்ன இருக்குது சொல்லுங்கள், என்ன இருக்குது? பிரதிஷ்டை, கான்சக்ரேஷன். எஸ், கர்த்தருக்காக டெடிகேட். இப்படி தான் வாழணும் சிந்தனையில், மைண்டு. ஆமென். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ரோமர் 12:1-2 நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதா உங்கள் மனம். அப்போ தேவனுடைய நன்மை, பிரியம், பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று நீங்கள் பகுத்தறிகிறது எதுலன்னா உங்கள் மைண்ட். அந்த மைண்டு ரெனியூ ஆகும். இப்படி கூப்பிடுது பிசாசு, இப்படி பண்ண சொல்லுது, இப்படிப்பட்ட சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்குது. இதை ஜெபிக்கிற நேரம், இதை நான் வேத வாசிக்கிற நேரம், இதை நான் சபைக்கு போகிற நேரம், இதை நான் தேவனோடு பேசுகிற நேரம், இந்த நேரத்தை அது எடுத்துக்கணும்னு பார்க்குது. ஆமென். இப்போ நான் சமீபத்தில் நீங்கள் நினைக்கிறீங்க இங்கே இருக்கிற பிள்ளைகளெல்லாம் கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆமென். நான் அப்படிப்பட்டவங்களை குறித்து மேன்மை பாராட்டுவேன். நான் இப்போ சமீபத்தில் கேள்விப்பட்டேன், ஒரு வாலிப மகன், ஒரு வாலிப பெண் அந்த மகனை ஃபோர்ஸ் பண்ணுறான். ஆனால் அந்த மகன் என்ன சொல்லியிருக்கான் தெரியுமா? இது தவறு, நீ இந்த காரியத்தை செய்யக்கூடாது. நான் உனக்கு யார் தெரியுமா? ஆமென். இந்த காலத்தில் உறவுகள்லாம் கிடையாது, அதெல்லாம் தாண்டி பிசாசு கண்ணை மயக்கி வச்சுருக்கு. ஆமென். ஆனால் அந்த 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 வாலிப மகன் போல்னஸாக சொல்லியிருக்கான், நம்ம சபையில் இருக்கிற பையன்தான். கரங்களை வைத்தி கத்தர்கள் இல்லையா சொல்லுங்கள். ஆமென். அவனுக்குள்ளே எப்படி அந்த எண்ணம் வந்தது? அவனுக்குள்ளே எப்படி அந்த காரியம் வந்தது? தேவன் அவனுக்குள்ளே அதை வைத்திருக்கிறார். தேவன் அவனுக்குள்ளே அதை வைத்திருக்கிறார். அந்த சிந்தனையை வைத்திருக்கிறார், அந்த எண்ணத்தை வைத்திருக்கிறார். அந்த கான்சக்ரேஷன் நான் சொன்னல, அந்த பிரதிஷ்டை, அதை வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஐயோ இந்த காரியத்தை நான் செஞ்சா, ஐயோ இந்த காரியத்துக்கு நான் ஈடுபட்டா, நானா பேசுகிறேன் அதுவாக பேசுது, நானா போகிறேன் அதுவாக வருது, என்னை தேடி வருது, நான் என்ன பண்ணுவேன்? ஆமென். ஈஸ்ட், அந்த பிசாசு என்ன ரூபத்தில் வருது? உங்ககிட்ட புளிப்புள்ள மாவாக வருது. உங்களை முற்றும் உங்களை ஈஸ்ட் ஆக்கி அப்படியே உங்கள் ஒரு கரையை உண்டு பண்ணி நித்திய காலத்துக்கு. நான் சொன்னல, தாவீதுக்கு பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு, ஆனால் தாவீது வீட்டை விட்டு பட்டயம் நீங்கலை. தாவீது என்ன செஞ்சானோ அவன் பிள்ளைங்க அப்படியே செஞ்சுது. தாவீதை கட்ட சொன்னான், நீ இருளில் செஞ்ச உன் மகன் பட்ட பகலில் செய்வான். ஆமாம், அது அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போல இருக்கும் தானே நமக்கு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆமென். பிரைஸ் காட். பாருங்க, அவன் சிம்சோனே பெலிஸ்தர் உண்மையில் வந்து விட்டார்கள் என்றால் அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல். ஒரு மனுஷனுக்கு துர்பாக்கியமான நிலைமை என்ன தெரியுமா? சொல்லுங்களேன். ஒரு ஆவிக்குரிய பிள்ளையுடைய துர்பாக்கியமான நிலைமை என்ன? கர்த்தர் அவனை விட்டு விலகுவது. கர்த்தர் வரும்பொழுது ஆரவார சத்தத்தோடு வருவார். புரியுதா? பரிசுத்தாவி உங்கள்கிட்ட வந்தோன்னே என்ன செய்கிறீங்க? பிளாஸ்ட் அவுட் இல்லையா? வெட்டிக்கிறீங்க, செதறீங்க. கேகோன், ஸ்ப்ரிங்கிங் அப், லீப்பிங் அண்ட் ஜம்பிங். எஸ். ஆனால் ஒரு சிறு தவறு செய்யும்போது அது அப்படியே சைலண்ட் ஆகிடும். தேவன் அமைதியாக வெளியேறார். தேவன் ஒரு துர்பாக்கியமான நிலைமை தான். தேவன் ஒரு மனுஷனை விட்டு விலகினதை அறியாமல் இருப்பது, தேவன் உங்கள் கூட இல்லாமல் இருப்பது தான் ஒரு மனுஷனுக்கு மிக 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 துர்பாக்கியமான ஒரு நிலை. இருக்கவே கூடாது. உங்களை விட்டு ஒரு ப்ரொடெக்ட் நீங்கிடுச்சுன்னா எப்படி இருக்கும்? உங்களை விட்டு உங்கள் பலம் நீங்கிடுச்சுன்னா எப்படி இருக்கும்? பாருங்கள், இங்கே வேதாவத்தான் சொல்லுகிறது, கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல்
எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். எப்போதும் போல, எப்போவுமே எனக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது, எனக்கு பலம் இருக்குது, என் மேலே கர்த்தர் இறங்குவார், சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். எஸ். ஆனால் நீ பிரதிஷ்டையிலிருந்து விலகும் போது, இந்த கான்சக்ரேஷன்ல இருந்து நீ தவறும் போது தேவன் விலகிறார். ஆமென். வாசிங்க. பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். பார்த்தீங்களா எப்படிப்பட்டவன்? பெலிஸ்தர்களை நிர்மூலமாக்கி இஸ்ரேல் ஜனங்களுக்கு இரட்சகனாக கர்த்தர் அவனை வைத்திருந்தார். ஆனால் அதே பெலிஸ்தர்கள் அவனை பிடிச்சு கொண்டு போய் கோமாளி மாதிரி ஆக்கி வித்தை காட்டுறவனை போல அவனை மாற்றி போட்டார்கள். நம்ம இன்றைக்கி அநேகர் பார்வைக்கு நம்ம அப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ளே போகும்போது அப்படி தான் மாறி போயிடுவோம். பிசாசு அப்படி தான் ஆக்குவான். ஆமென். அடுத்ததாக ஒரு காரியம் இருக்கிறது. பி கேர்ஃபுல் யுவர் எமோஷனல் ஸ்பிரிட். இது ரொம்ப முக்கியம். என்னெல்லாம் பார்த்தோம் சொல்லுவீங்களா? என்னெல்லாம் பார்த்தோம்? பி கேர்ஃபுல் ஃபார் லிட்டில் திங்ஸ் டு டெஸ்ட்ராய் யுவர் லைஃப். கலேஷியன் 5:9. புளிப்புள்ள கொஞ்சம் மாவானது பிசைந்த மா முழுவதையும் உப்ப பண்ணும். அடுத்தது என்ன பார்த்தோம்? ரன் அவே ஃப்ரம் லஸ்ட்ஃபுல் டிசையர்ஸ். 2 சாமுவேல் 11:1-4 வரையிலும் பார்த்தோம். அடுத்தது என்ன பார்க்கிறோம்? ரன் அவே ஃப்ரம் ஸ்பிரிட் ஆஃப் டிசப்ஷன். ஆமென். நியாயாதிபதிகள் 16:19-21. அடுத்தது பி கேர்ஃபுல் யுவர் எமோஷனல் ஸ்பிரிட். இது ரொம்ப முக்கியம். எமோஷனல் ஸ்பிரிட். உங்களுக்கு ஒரு நேச்சுரல் ஸ்பிரிட் இருக்கும், எமோஷனல் ஸ்பிரிட்டுக்குள்ளே போகக்கூடாது. வாசிங்க. லூக்கா 22:55-61 வரைக்கும் படிங்க. லூக்கா 22:55-61. அவர்கள் முற்றத்தின் நடுவிலே நெருப்பை மூட்டி அதை சுற்றி உட்கார்ந்த போது பேதுருவும், பாருங்க இது என்ன நெருப்பு? இது என்ன நெருப்பு? பேதுருக்கு ஒரு பின்னாடி ஒரு ஃபயர் மீட்ஸ் இருந்துச்சு. அது எது? டே ஆஃப் பெண்டிகாஸ்ட். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அந்த நெருப்பின் வல்லமை, அந்த அக்கினி வல்லமையில் நிரப்பப்பட்டு பேதுரு எழுந்து நின்று உரத்த சத்தமாய் பேசினான். தட் இஸ் ஃபயர் ஆஃப் காட். தட் இஸ் ஹோலி ஸ்பிரிட் ஃபயர். இது என்ன ஃபயர்? அந்நிய அக்கினி. என்ன அக்கினி? அந்நிய அக்கினி. அந்நிய அக்கினி. எமோஷனல் ஃபயர். எமோஷனல். அங்கே பாருங்கள், அவங்க எதுக்காக இந்த நெருப்பை மூட்டுறாங்க? எதுக்காக நெருப்பை மூட்டுறாங்க? குளிர்காயணும், மாம்சத்து குளிர்காயணும். அதுக்கு தான் இந்த நெருப்பை மூட்டுறாங்க. அங்கே போய் யார் உட்கார்றா? பேதுரு. அவர்கள் நடுவிலே போய் உட்கார்ந்தான். புரியுதா உங்களுக்கு? தூரத்தில் இருந்தால் குளிர் காயாதுன்னு எங்கே உட்கார்றான்? நடுவில் போய் உட்கார்றான். அவங்க கூட போய் உங்களோட நானும் பங்கு இருக்கேன். திஸ் இஸ் த எமோஷனல். யாரையும் திருப்திப்படுத்தணும்னு. புரியுதா உங்களுக்கு? எட்ட நில்லு. கீப் டிஸ்டன்ஸ். ரொம்ப அவங்களோட உரசுறது, ரொம்ப உறவாடுறது, அது அவன் எங்கே கொண்டு போச்சு? எமோஷனல். பாருங்க, வாசிங்க. அப்பொழுது ஒரு வேலைக்காரி அவனை நெருப்பண்டையிலே உட்கார்ந்திருக்க கண்டு அவனை உற்று பார்த்து இவனும் அவனோடு இருந்தான். This man was also with him. பிசாசுக்கு தெரியும் நீங்க யாரோட இருக்கீங்கன்னு. உலகத்தானுக்கு தெரியும் நீங்க யாருன்னு. ஆனால் உங்களுக்கு தெரியணும் நீங்க யாருன்னு. அவன் சொல்றா பாருங்க. என்ன சொல்றா? நம்ம ஆளில் ஒருத்தன்பா, நம்ம கூட உட்காந்துருக்கிறான், நம்ம ஆளில் ஒருத்தன், நம்ம ஆள் ஆயிட்டான். ஓ, இவன் வேற, இவன் வேற. இவன் யாரோடு இருந்தான்? இயேசுவோடு, அவரோடு இருந்தான். நான் பார்த்துருக்குறேன். ஆமென். இங்கே என்னடா உனக்கு வேலை? அதான் அர்த்தம். இங்கே என்ன உனக்கு வேலை? அதான் அர்த்தம். வாசிங்க. அதற்கு அவன், ஸ்திரீயே, அவனை அறியேன் என்று மறுதலித்தான். எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் சொல்லுங்க. மத்தேயு 16 என்ன சொல்றான்? ஜனங்கள் என்ன யாருன்னு சொல்றாங்கப்பா? சிலர் உண்மை எலியா, சிலர் உண்மை தீர்க்கதரிசின்னு சொல்றாங்க, எரேமியா தீர்க்கதரிசின்னு சொல்றாங்க. நீங்கள் என்ன யாருன்னு சொல்றீங்க?
பேதுரு என்ன சொல்கிறான், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து. கர்த்தர் என்ன சொல்கிறாரு, பேதுரு மாம்சமும் இரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகம் உனக்கு வெளிப்படுத்துச்சு. அப்படி வெளிப்பாட பெற்ற பேதுரு இங்கே என்ன சொல்கிறான், Yes, Peter denied it, saying, Woman, I do not know him. Amen. மறுதலித்தான். ஆனால் அதே பேதுரு பாருங்க, வாசிங்க. கண்டு நீயும் அவர்களில் ஒருவன் என்றான். அதற்கு பேதுரு, மனுஷனே, நான் அல்ல என்றான். ஏறக்குறைய 1 மணி நேரத்துக்கு பின்பு வேறொருவன் அவனை பார்த்து, மெய்யாகவே இவனும் அவனோடு இருந்தான், இவன் கலிலேயன் தான் என்று சாதித்தான். அதற்கு பேதுரு, மனுஷனே, நீ சொல்லுகிறதை அறியேன் என்றான். அவன் இப்படி சொன்னவுடனே சேவல் கூவிற்று. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனம் கசந்து அழுதான். ஆமென். பாத்தீங்களா, இதுக்கு என்ன காரணம்? எமோஷனல் ஸ்பிரிட். எமோஷனலாக மறுதலிக்கிறான். அதுக்கு காரணம் என்ன? அந்த அந்நிய அக்கினியில் போய் உட்கார்ற, அந்நிய ஃபெலோஷிப்பில் போகக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? 2 கொரிந்தியர் 6:14 இருக்குல்ல, விசுவாசிக்கும் அவ்விசுவாசிக்கும் பங்கேது, இருளுக்கும் ஒளிக்கும் ஐக்கியம் ஏது, விக்கிரகங்களுக்கும் தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாக இருப்பேன், அவர்கள் என் ஜனமாக இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. எஸ். அப்போ பி கேர்ஃபுல் யுவர் எமோஷனல் ஸ்பிரிட். என்ன ஸ்பிரிட்? எமோஷனல். திஸ் இஸ் எமோஷனல். ஆனால் அதே பாருங்கள், பேதுரு பெண்டிகாஸ்டேயில் பரிசுத்தாவியை பெற்ற பிறகு ரைட் ஸ்பிரிட், பவர் ஸ்பிரிட். பேதுரு இரத்த சாட்சியாக மரித்தான் என்றுதான் பரிசுத்தவான்கள் சரித்திரம் சொல்லுது. பேதுரு இரத்த சாட்சியாக மரிக்கிறதுக்கு முன்னாடி பேதுரு வந்து கேட்டாங்களாம், நீ எப்படி மரிக்கணும்னு ஆசைப்படுற சொல்லு. அது சொன்னானா, இயேசுவை சிலுவையில் எப்படி அரைஞ்சிங்களோ அதே போல் என்னை தலைகீழாக அறையணும். எப்படி அறையணும்? தலைகீழாக அறையணும். ஏன்னு கேட்டாங்களாம். ஆமென். ஏன்னா அவர் வந்து நிற்பார், என் ஜீவன் போகும்போது நான் அவர் பாதத்தை முத்தம் செய்வேன். ஹல்லேலூயா. அவர் பாதத்தை நான் முத்தம் செய்வேன். ஆஃப்டர் he received Holy Spirit. பாருங்கள், அந்நிய அக்கினியில் இருக்கும்பொழுது எமோஷனல். ஆமென். அடுத்ததாக ஒன்று இருக்கிறது, செக் யுவர் டிஸ்ஒபீடியன்ஸ் ஸ்பிரிட். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். பாருங்க, இதை குறித்து கர்த்தர் அவளுக்கு என்ன சொல்லியிருந்தாரு? ஆதாமுகிட்ட என்ன சொல்லியிருந்தாரு? ஆதாமுகிட்ட கர்த்தர் என்ன சொல்லியிருந்தாரு? 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் பாருங்க. 2ஆம் அதிகாரம் 15 15 படிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஏதேன் தோட்டம் இன்னைக்கு உங்களுக்கு சபை. கர்த்தர் உங்களுக்கு சபையில் கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்திருக்கிறார்.
அடுத்தது தேவனாகிய கர்த்தர் மனுஷரை நோக்கி நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். ஆனா இங்க பாருங்க, ஆதியாகமம் 3:6 அப்பொழுது ஸ்திரியானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு. சில காரியம் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஏன்னா கர்த்தர் சொன்னது ஆதாம் கிட்ட தான், ஏவாள்கிட்ட சொல்லலை. யார்கிட்ட தான் சொன்னார்? இந்த வார்த்தை 2ஆம் அதிகாரம் 17 பார்த்தோமே. யார்கிட்ட சொன்னார்? ஆதாம் கிட்ட தான் சொன்னார். அப்போ ஏவாளே இல்லை. அது சொல்லும்போது ஏவாளே இல்லை, ஏவாள் பிறப்பிக்கவே இல்லை, ஏவாள் உருவாகவே இல்லை. அதுக்கு பின்பு தான் கர்த்தர் ஏவாளை உருவாக்குறார். ஆனால் நம்முடைய கீழ்ப்பிடிதல் என்னென்னா, நம்முடைய பேரண்ட் கர்த்தர் சொன்னதை நம்மளால் விளங்கி கொள்ள முடியலை. நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய பேரண்ட்டை கேட்கணும். ஸ்பிரிச்சுவல் பேரண்ட்ஸாக இருந்தால், ஆவிக்குரிய பேரண்ட்ஸாக இருந்தால் அவங்கள்ட்ட கேட்கணும். இல்லை சபையில் இருக்கிற ஊழியர்கள்ட்ட கேட்கணும். இப்படி செய்யலாமா பாஸ்டர், இப்படி பண்ணலாமா, இப்படி ஒரு இது வருது, இப்படி ஒரு இது காரியம் வருது, கேட்கலாமா, செய்யலாமா, பண்ணலாமான்னு கேட்கணும். அவன் யார்கிட்ட கேட்டிருக்கணும்? பிசாசு இப்போ யார்கிட்ட நிற்கிது? வார்த்தை இல்லாத ஏவாள். வார்த்தை யார்கிட்ட வார்த்தை இருக்குது? ஆதாமுக்கிட்ட. ஆண்டவர் யார்கிட்ட சொன்னார்? புசிக்கும் நாளில் சாகவே சாவாயின்னு யார்கிட்ட சொன்னார்? ஆதாம்கிட்ட சொன்னார். ஆனால் அவன் யார்கிட்ட கேட்டிருக்கணும்? பிசாசு யார்கிட்ட கேட்டிருக்கணும்? ஆதாம்கிட்ட கேட்டிருக்கணும். ஆனால் யார்கிட்ட கேட்டான்? பிகாஸ் ஈவில் இன்ஃப்ளூயன்ஸ். அதுதான் பிசாசின் தாக்கம். சின்ன பிள்ளைங்க பெரியவங்க யாரும் கிடையாது, புரியுதா? வயசானவங்க பெரியவங்க அவங்களாம் பார்க்கவே மாட்டான். இவங்களுக்கு சத்தியம் தெரியும் தெரியாது அதெல்லாம் கிடையாது. அவனோட இன்ஃப்ளூயன்ஸ் எங்கே செல்லதோ அங்கே காரியத்தை செய்வான். ஆமென். அதனால தான் பாருங்கள், இன்னசென்ட் ஏவாள் அதில் மாட்டிக்கிட்டான். இன்னசென்ட். நீங்களும் அப்படி தான் இன்னசென்ட்டாக இருப்பீங்க. உங்களுக்கு தெரியாது. பிசாசனுடைய தந்திரத்தை நீங்கள் அறிஞ்சிருக்கணும், அவனுடைய கண்ணிங்க நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஆமென். அதுதான் கர்த்தர் இன்றைக்கி நம்மோட பேசுகிறது. இதனுடைய தொடர்ச்சி அடுத்த பகுதியில் நம்ம பார்ப்போம். ஜெபம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த நாளிலும் பிசாசின் கண்ணிக்கு நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் விலக்கி, ஆண்டவரே அப்பா, கொஞ்சம் புளிப்புள்ள மாவு, பிசைந்த மாவு முழுவதையும் புளிப்பாக்கும் அந்த பொல்லாங்கனை உங்களை விட்டு தள்ளி விடுங்கள் என்று தூக்கி வீசு, அந்த பொல்லாங்கனை உங்களை விட்டு தள்ளி போடுங்கள் என்று நீர் 1 கொரிந்தியர் 5:2 சொன்னது போல, ஆண்டவரே இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் அப்படி பொல்லாங்காய் தோன்றுகிற காரியம், பொல்லாங்காய் தங்களை ஆண்டவரே பாவத்துக்குள்ளாக உட்படுத்தி இதனை சிறைப்படுத்தி கொள்ளுமோ என்று பயப்படுகிறேன் என்று ஒருவேளை பயந்திருப்பாங்களானால், இன்றைக்கு தேவ கரம் அவர்களோடு கூட இருந்து அந்த தீங்கான காரியங்கள் அவர்களிடத்தில் நிறைவேறாதபடிக்கு இயேசுவே நம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே அவர்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் அவர்களுக்கு அடையாளமாக இருக்க உதவி செய்யும். யாத்திராகமம் 12:13 ஆமென், நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்கு அடையாளம். சங்கார தூதனாலே தொட முடியாதபடிக்கு அந்த இரத்தத்தினாலே வேலி அடைத்தது போல எஸ்ஐயா 53:5 உம்முடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொன்னீரே, உம்முடைய தழும்புள்ள கரம் அவர்களை குணமாக்க செபிக்கிறேன். அப்போஸ்தலர் 20:28 தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த சபை என்று சொன்னீரே. ஆண்டவரே, பிள்ளைகளை இன்றைக்கு கிரயம் கொடுத்து வாங்கியிருக்கிறீரே. ஆண்டவரே, நீர் கிரயம் கொடுத்து வாங்கப்பட்ட பிள்ளைகள் உம்முடைய கரத்தில் இருக்கிறார்களப்பா. அவங்களை நீங்கள் பாதுகாத்து பொறுப்பெடுத்து நடத்த செபிக்கிறேன். 1 யோவான் 1:7 இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்று சொன்னீர். அனுதினமும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பிள்ளைகள் கழுவி சுத்திகரித்து உமக்கு முன்பாக கரைதரையற்ற பரிசுத்த மனவாட்டியாய் காணப்பட தேவன் உதவி செய்யும். பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேலின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, முழு உள்ளமேடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல நன்மை விவகாரங்களையும் நீ ஒருபோதும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவரும் கர்த்தருடைய நாமத்தினாலே தான் ஒருவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லிவிட.